எல்ஐசில புதுசா ஜீவன் உற்சவ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. அதுல 10% ரிட்டர்ன் அப்படின்னு மக்கள் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப துடிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அந்த தகவல் தப்பானது அப்படின்னு அந்த எல்ஐசி ஏஜென்சியே சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் 30 வயசு அவர் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா வருஷத்துக்கு 72,600 ரூபாய் வீதம் ஒரு 8 வருஷம் கட்டினாருன்னா மொத்தம் 5,80,800 ரூபாய் கட்டியிருப்பாரு. அந்த 80,800 ரூபாயை விட்டுருங்க, அது கமிஷன் ஃபீஸ்னு போயிடும். 5 லட்சம் ரூபாய் அவரோட சம் அஷ்யூர்டு. அவர் 38 வயசு வரைக்கும் கட்டியிருப்பாரு. 41 வயசுல இருந்து அவருக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க. எவ்வளவு நாள் கொடுப்பாங்க? அவர் எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்காரோ அவ்வளவு நாள் கொடுப்பாங்க. 90, 100 வயசு வரைக்கும் இருந்தாலும் அப்ப கூட அவருக்கு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. அது தவிர அந்த கேபிட்டல்ல வந்து அவங்களோட வாரிசுகளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவருக்கு கிடைக்கிறது 10% ஆஃப் சம் அஷ்யூர்டு. அது 10% ரிட்டர்ன் கிடையாது. நீங்க உட்கார்ந்து ரிட்டர்ன் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா மத்த பாலிசிஸ்ல வர மாதிரி 5 to 6% தான் ரிட்டர்ன். நம்ம ஏன் கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் கூட ஒரு இன்சூரன்ஸ்க்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியல. இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம குடும்பத்து பாதுகாப்புக்காக நம்ம பண்ற விஷயம். இதுல வந்து பெரிய வருமானமோ மணி மல்டிப்ளைங் மேஜிக்கோ கண்டிப்பா கிடைக்காது. சோ நம்ம இன்சூரன்ஸா பார்க்க படிக்கணும்.